ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க என்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் வந்து நேற்று வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைடே கூட ஒரு நல்ல ஒரு பை கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது. நேற்று வந்து அவ்வளோ ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கிடையாது. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது நேத்தோட லோக்கு கீழே எப்பவுமே இந்த மாதிரி கேண்டில் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆனது, அதாவது ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு வாலட்டிலிட்டியோ இல்லை பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப க்ளோஸு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் என்ன சொல்றதுன்னா முழிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறப்ப தாராளமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் இல்லை. அந்தந்த அதாவது சின்ன சின்ன நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆயில் ஜெயிண்ட்டை பற்றி அப்பப்போ சின்ன சின்ன நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நேற்று ஈவினிங் வீடியோலேயே பார்த்தோம். அதாவது ஓபிஇசி ப்ளஸ் கண்ட்ரிஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026ல் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு, தேவைப்படலைன்னா கூட நாங்கள் வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கரெக்டாக இருக்கு, அதில் இன்னும் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ண போகிறோம்னு சொல்லி நியூஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் சப்ளை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த சப்ளை வந்து கொடுத்துருக்க வேண்டியது பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த சப்ளை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சைடோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5302. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா செல் சைடோட பிரேக் அவுட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா நேற்றே நமக்கு வந்து இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது 5359 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5354 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இதையே நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இன்னைக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 5354. ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5302. இந்த 5302க்கு கீழே நமக்கு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ இதோட டார்கெட் வந்து 5265 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுமா அப்படிங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட்டாகவும் எடுக்கலாம், இல்லைனா பிரேக் அவுட்டும் பண்ணலாம். ஸோ அது பேஸ்ட் ஆன் செல்லிங் ப்ரெஷரை பொறுத்து. இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட்டாகவே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இந்த பேரலல் சேனலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. 5265 to 5354, அகைன் 5265 to ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ரன் அவுட் ஆயிருக்கு. ஸோ மேபி இந்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு ஸோ பிரேக் அவுட் நடந்தது அப்புறம் அதாவது ரொம்ப பெரிய செல்லிங் இருந்தால் கூட அந்த டைமில் வேணால் நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 5265ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் 5 minutes or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த இடத்துல பை ஆக்டிவேஷன் ஆகும். இதோட டார்கெட் வந்து 5354 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ காலையில் மார்னிங்கில் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5302. சப்போஸ் பிரேக் அவுட் ஆகாமல் இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா அகைன் இங்கே வந்துட்டு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எப்படி இந்த பேரலல் சேனல் தான் இன்னைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகும். அதாவது இந்த இடத்துல இந்த அப் அண்ட் டவுனில் தான் நமக்கு மார்க்கெட் வந்து ரன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆனது, பட் வாலட்டிலிட்டியாக இருந்தது. அதாவது தொடர்ந்து வந்து 405 வரைக்கும் போகலை. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்று சொன்ன அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். 389ங்கிறது சப்போர்ட் ஜோன், 405.6ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு வந்து எக்ஸாக்டாக நமக்கு சப்போர்ட் ஜோனில் தாங்க நிற்கிது. அதாவது இதை பிரேக் அவுட் பண்ணலை, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா மேலே தான் க்ளோஸ் வச்சுட்டு இருக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இதோட டார்கெட் வந்து 4162. ஸோ மேபி ஒரு $20 to $30 பக்கம் ஒரு ப்ளஸ் சைடு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான் சப்போர்ட்ல தான் மேலே வருது. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து $49.36. ஸோ அங்கேருந்தா மேலே வர்றதுனால ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு $0.5 இல்லை $1 பக்கம் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம்.
காப்பரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 998.90, ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம். ஓகே, 998.90ங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 998 அப்படின்னு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு 22 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. அதே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மேபி ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு இன்ட்ராடேல வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு 22 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட் ஃபார் பேப்பர் ட்ரேடிங். ஸோ ரியல் மணி கிடையாது, பேப்பர் ட்ரேடிங் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறப்ப. ஸோ இந்த இடத்துல பை பண்ணோம், ஸ்விங்கு பை பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா காப்பருக்கான பேப்பர் ஸ்டாப் லாஸ். ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 998.90. ஸோ அங்கேருந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.